போதும்டா, விஜய்ன்னு சொன்னனால வேணும்னே அப்படியே கையை இடுப்புல வச்சுக்கிட்டே இருக்காத. போடா போடா. நண்பன் மிகப்பெரிய துரோகி. என்ன தலையை குளிச்சுட்டு இவனால சந்திக்காத பிரச்சனைகள் இல்ல, காரி துப்பு ஆகாத இடம். நீ பாருங்க, நீ பாருங்க, எங்கேயோ அறபோதையில நாய் போன போட்டு சுக்குடூரா உடச்சிருக்குது. வீடியோல வர எல்லாருமே மூஞ்ச மறைச்சுக்கிறீங்க. என்னடா தீவிரவாதிகளா அதிகளா? ரிச்சர்ட் வந்தீங்கன்னா இந்த கடையில லஸ்ஸி வாங்கி குடிங்க. என் பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் தரமாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க, சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை எல்லாமே தருவாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ஜோ ஃபேமிலி vlog. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சென்னை மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் மிகப்பெரிய துரோகி. என்ன தலையை குளிச்சுட்டு இவனால சந்திக்காத பிரச்சனைகள் இல்ல, காரி துப்பு ஆகாத இடம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய புள்ளியானவர் இவர் தான். இவரை கூப்பிட்டுட்டு நான் இப்போ ரிச் ஸ்ட்ரீட் போறேன். என்னோட நண்பனோட காஸ்ட்லியான போனை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஆமா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி போனை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, எங்கேயோ அறபோதையில நாய் போனை போட்டு சுக்குடூரா உடச்சிருக்குது. உடைச்சிட்டு இப்ப இந்த போனை வந்து ரெடி பண்ணதான் நாங்க வந்து ரிச் ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கிறோம். பாக்குறோம் எப்படி ரிச் ஸ்ட்ரீட்ல பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பண்ணிடலாமா? நீங்க சொன்னா பண்ணிடலாம். மொபைல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அதனால மொபைல் ரெடி பண்ண கொடுக்க போறோம். நம்ம ஏரியாலாம் கேட்டா ரேட் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க, அதனால நாங்க அங்க போறோம். அங்க போய் எப்படி ரேட் சொல்றாங்க என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம்ல. பார்க்கலாமா? ஏன்னா என் வீடியோல வர எல்லாருமே மூஞ்சி மறைச்சுக்கிறீங்க. என்னடா தீவிரவாதிகளா அதிகளா? எல்லாமே காலியாக தான் இருக்குங்க. பரவாயில்ல, நான் ரஷ்ஷாக இருக்கும்னு நினச்சேன். இவன்தான் I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't. காய்ஸ், ஒரு வழியா நாங்க அடிச்சு புடிச்சிட்டு வந்தாச்சு ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ள. பட் எந்த கடைக்கு போறதா தெரியல, இங்க அவ்வளோ கடைங்க இருக்கு. ஒரு கடைக்கு போனோம். அந்த போன கடையில வந்து காரி துப்பி அமைச்சிட்டாங்க. வெளியே போட ரேங்க்ல, ஏன்னா மொபைல் வந்து யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ நாங்கள் வேற ஒரு கடைக்கு போறோம். அங்க என்ன சொல்றாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த கடையிலயும் சேம் தான், அதே பாராட்டுக்கள் தான். கிளம்ப சொல்லிட்டாங்க. இப்ப வேற கடைக்கு போறோம். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மனசெல்லாம் ரொம்ப வேதனைப்படுது. ஏன்னா இந்த போனை எங்கேயுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சரி பண்ண வேண்டியது போன் எல்லாம் உங்க ஃப்ரெண்டை தான் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதை நினைச்சாதான் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து எதுவும் பண்ண முடியலையாடா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சமா அப்படியே கண்ணு கலங்குது. இப்ப என்ன பண்றதுதா? கிளம்ப வேண்டியதாவா? என்னது கிளம்ப வேண்டியதா? கிளம்ப வேண்டியது. அதுக்கேண்டா அழுவுற? புது போன் பாத்தீங்களா, புது போன் வாங்க போறானா.
சரி ஏதோ ஒன்று இப்போ பார்க்கலாம், இன்னும் 4-5 கடை தேடலாம் கிடைக்குதா இல்லையான்னு. பாவம் நிறைய கடை அலைஞ்சிட்டான், ரொம்ப டயர்டா வேற ஆயிட்டான். எங்கேயுமே எனக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல அவங்களுக்கு. வேற ஆப்ஷனே இல்லாம அப்படியே வாழ்க்கையை நினைச்சு அப்படியே தூரத்து பயணமா நடந்து போயிட்டே இருக்கான். பாத்தீங்களா, இளைய தளபதி விஜய் மாதிரியே கையை வேற காமிக்கிறான். ஏன்னா இளைய தளபதி விஜயோட தீவிர ரசிகன் வேற. ஒரு விதத்துல இவன் தான் அவரை கட்சியிலே வர வைக்க பிளான் பண்ணான்னு வேற ஊருக்குள்ள தொழில் சுத்துறான். பாத்தீங்களா, இடுப்புல வேற அதே மாதிரி கை வைக்கிறான். போதண்டா, விஜய்ன்னு சொன்னனால வேணும்னே அப்படியே கையை இடுப்புல வச்சுக்கிட்டே இருக்காத. போடா போடா. என்னோட நண்பன் வந்து இப்ப ஆழ்ந்த சோகத்துல இருக்கனால லஸ்ஸி குடிக்க போறான். ஏன்னா வயிறுலாம் கபகபன்னு எரிதான் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு. லஸ்ஸி குடிச்சா கூல் ஆயிடுவியாடா? லஸ்ஸி வாங்கிட்டு பாக்கலாம், கூல் ஆகுறானா இல்ல கூல் ஆகுறானான்னு. அண்ணா ரோஸ் மில்க் போடாதீங்க, ஒண்ணு இல்ல. எடுத்துக்கடா, நான் ரோஸ் மில்க் வேணாம். ரோஸ் மில்க் உண்மையில லஸ்ஸி ரொம்ப சூப்பரா இருக்கு. வெறும் 25 ரூபாய் தான். ரிச்சிஸ்ட் வந்தீங்கன்னா இந்த கடையில லஸ்ஸி வாங்கி குடிங்க. என் பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் தரமாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க, சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை எல்லாமே தருவாங்க. அவன் பேர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பால் கடம்பா அண்ணா கொடுங்கண்ணா, பால் கடம்பா. இந்த பால் கடம்பெல்லாம் இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். பார்த்தோன்னே அப்படியே ஒரு டெஸ்டிங்கா இருக்கு சாப்பிடணும்னு. வேணுமாடா? ஏஸ் அப். அவனுக்கு சுகர் இருக்கனால சாப்பிட மாட்டான். அப்படியே நல்லா மெல்ட் ஆகுது. எதுல நான் செய்றீங்க இத? தீம் பாருங்களா? அது என்ன கிடைக்கும் நமக்கு தெரியல. ஆக மொத்தம் நல்லா இருக்கு. கைஸ், ஃபைனலா இந்த vlog-ஐ நாங்க முடிக்கிறோம். நாங்க வந்த வேலையை வந்து நடக்கல. ஏன்னா வந்து எங்களுக்கு போன் வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இவனுக்கு வந்து இல்ல இங்கே ஒரு செகண்ட்ஸ் மாதிரி இருந்தா இதை கொடுத்துட்டு பார்க்க போறேன்னா, ஆனா இந்த இடத்துல வந்து செகண்ட் போன் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அதனால நீங்க என்ன வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து நீங்க வாங்காதீங்க. நல்லா தெரிஞ்ச கடையா இருந்தா மட்டும் வாங்குங்க. இதோட இந்த vlog-ஐ நாங்க முடிச்சுட்டு வேற ஒரு சூப்பரான vlog-ல அகைன் நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.